இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் சமூக விழிப்புணர்வு இயக்கத்தினர் அளித்துள்ள புகார் மனுவில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் கூறியுள்ள உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக தன்னை அடையாளப்படுத்தும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தவறான தகவல்களை கூறி வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளதாகவும் கூறியுள்ளனர். ஏற்கனவே 2 முறை போலி மருத்துவராகவும் போலி வழக்கறிஞராகவும் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்தானா என்பதை விசாரித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல மறைந்த தமிழக முதல்வர் மீதும் அதிமுக கட்சி மீதும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக வழக்கறிஞர் மணிகண்டன் புகார் அளித்துள்ளார். மறைந்த முதல்வரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய ஆடியோ பதிவை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு போலி வழக்கறிஞர் நேற்று முதல் சமூக வலைதளங்களில் மரியாதைக்குரிய எங்களுடைய இதய தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மா அவர்களை பற்றியும் எங்களுடைய வணங்குதலுக்குரிய சின்னம்மா என்று அழைக்கப்படும் சசிகலா அவர்களை பற்றியும் தவறான திட்டமிட்டு அவர்களை பற்றி அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார். இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களிடமும் அது தவிர சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இன்று புகார் கொடுத்துள்ளோம்.